ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க. அதை நாங்கள் வேணாம்னு சொல்ல, கட்டாயம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க. நாங்கள் வன்னியர் சமுதாயம் எந்த சமுதாயத்துக்கும் எதிரானது அல்ல. நாங்கள் தமிழ்நாட்டிலே அனைத்து சமுதாய மக்களையும் ஒருங்கிணைத்து இழுத்து கொண்ட தலைவர், ஒரே தலைவர் நம்முடைய மருத்துவர் ஐயா மட்டும்தான். வேற யாரும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு சமூக நீதிக்காக போராடக்கூடிய தலைவர் யாருமே இல்லை. அந்த அளவிற்கு இன்றைக்கு ஐயா அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்தந்த சமுதாய மக்களுக்கு ஏற்ப இடஒதுக்கீடு கொடுத்தா ஜாதிவாரியா விகிதாச்சார அடிப்படையில் கொடுங்கன்னு சொல்ற ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். அதனால நாங்கள் வன்னியர்கள் மட்டும் கேட்கல, தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து சமுதாய மக்களுக்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அவரவர் விகிதாச்சார அடிப்படையில் கல்வியிலும் வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடு கொடுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. நாங்கள் எந்த சமுதாயத்துக்கு எதிரானவர்கள் அல்ல என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இந்த கூட்டத்தில் பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு எல்லாம் நன்றி தெரிவித்துக் கொண்டோம். இந்த நேரத்தில் இந்த அரசு நீங்கள் கேட்டுக்கொள்வது, மருத்துவர் ஐயா அவர்களையும் நம்முடைய தலைவரும் கேட்டுக்கொள்வது, இவர்கள் கொடுக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இழந்து விட்டோம். இது கடைசி ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும். அடுத்தபடி ஐயா அவர்களும் நம்முடைய தலைவர்களும் அறிக்கக்கூடியது மிகப்பெரிய ஒரு போராட்டம். தமிழ்நாடே தாங்காத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நம்ம நடத்துவதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் சொந்தங்களுக்கும் நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ.